So, how to construct a perpendicular bisector to a given line segment? நான் ரஃபாக இங்கே உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன். அப்புறமா இங்கே வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ அடுத்து வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இதான் லைன் செக்மெண்ட். ஓகே, ஏபி. இப்போ நம்ம இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணுன்னா நம்ம இதுக்கு இந்த எண்டில் காம்பஸ் வச்சு ஹாஃபுக்கு மேலே எடுத்துக்கணும். இதுதான் ஹாஃப்னா அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த ரேடியஸை எடுத்துகிட்டு மேலே ஒரு ஆர்க்கு, அதே ரேடியஸை வச்சு கீழே ஒரு ஆர்க்கு வரையணும். சேம் வே இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து சேம் ரேடியஸ், இங்கே என்ன ரேடியஸ் எடுத்தோமோ அதே ரேடியஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஆர்க்கை இன்டர்செக்ட் பண்ணும். சரியா? ஸோ இதுதான் வந்து நமக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஓகே, இது ரெண்டு கரெக்டாக ஜாயின் பண்ணோம். நான் சரியாக ஜாயின் பண்ணல. ஓகே, இதுதான் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் தி கிவன் லைன் செக்மெண்ட். இப்போ இதுக்கு ப்ரூவ் பண்ணோம். எப்படின்னா நம்ம 4 பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை வந்து பிக்யூன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஏபிக்யூவும் பிபிக்யூ ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபி, ஏன்னா நம்ம ஒரே ரேடியஸை வச்சு தான் ஆர்க் கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ, பிகாஸ் சேம் ரேடியஸை வச்சு தான் ஆர்க் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவலாக எடுத்தேன். அண்ட் பிக்யூ இஸ் காமன் டு போத் த ட்ரையாங்கிள்ஸ். ஸோ PQ. ஸோ APQ ட்ரையாங்கிளும் BPQ ட்ரையாங்கிளும் காங்க்ருவெண்ட் பை SSS ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நம்ம இது ரெண்டும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டோம், இது ரெண்டும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டோம், இது காமன். ஸோ பை SSS ப்ராப்பர்ட்டி APQவும் BPQ ட்ரையாங்கிளும் காங்க்ருவெண்ட். தேர்ஃபோர் அப்படி காங்க்ருவெண்ட்டாக இருந்தால் நமக்கு எல்லா ஆங்கிளுமே ஈக்குவல் தான். இப்போ நம்ம அடுத்து வந்து 90 டிகிரிஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேல் பார்ட்டு மட்டும் தான் எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ட்ரையாங்கிளில், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் ஏபிக்யூவும் பிபிக்யூவும் ஈக்குவல். இது ரெண்டும் ஈக்குவல் பை சிபிசிடி. ஏன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் காங்க்ருவெண்ட்னா எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவல் தான். ஸோ இங்கே வந்து இந்த ஆங்கிள் நமக்கு மேல் பார்ட்டு மட்டும்தான் தேவை, ஏன்னா அடுத்தது அதுதான் பண்ண போகிறோம். ஸோ ஏபி இங்கே எம்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏபிக்யூவும் பிபிக்யூவும் ஈக்குவல். இந்த இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு பிரியறது இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அப்பர் பார்ட்டு மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்பர் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இங்கே இது ரெண்டும் ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்ம ஈக்குவல்னு. போன இதில் ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தோம்னா அகெயின் இந்த அப்பர் பார்ட்டில் வந்து இதுதான் நம்ம எடுக்க போகிறோம். ஏஎம்பியும் பிஎம்பி ரெண்டு ட்ரையாங்கிள், மேலே இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் எடுக்க போகிறோம். இதில் வந்து ஏபி இஸ் காமன். ஏபியும் பிபியும் வந்து ஈக்குவல், நாட் காமன், ஐம் சாரி. ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபி, ஏன்னா ஈக்குவல் ஆர்க் ரேடியஸ், ஈக்குவல் ரேடியஸ் வச்சு ஆர்க் கட் பண்ணதுனால ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபி. அதே மாதிரி பிஎம் வந்து காமன், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் பிஎம் வந்து காமன். அண்ட் இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணும்போது இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். ஸோ சைடு ஆங்கிள் சைடு எஸ்ஏஎஸ் ப்ராப்பர்ட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்க்ருவெண்ட். ஓகே, அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் காங்க்ருவெண்ட்டாக இருந்தால் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இதுவும் ஈக்குவலாக இருக்கும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில். ஸோ ஏஎம்பி இஸ் ஈக்குவல் டு பிஎம்பி, ஏன்னா காங்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள்ஸ்னால் காங்க்ருவெண்ட் ஆங்கிள்ஸ் தான் இருக்கும். ஸோ ஏஎம்பி இஸ் ஈக்குவல் டு பிஎம்பி. பட் we know AMP plus BMP is equal to 180 degrees because this is a line segment, straight lineலாம் இருக்கிறதுனால. ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும்னா AMP is equal to BMP is equal to 90 degrees. Therefore PQ is perpendicular to AMB. அவ்வளோதான் நம்மளோட ப்ரூஃபு. இப்போ நான் அதை வரைஞ்சி காமிச்சிருக்கேன், அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகே.
ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.